ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வெளிச்சம். ஆதியாகமம் 1:3 சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர், பிரகாசத்தை கொண்டு வருகிறவர், மகிமையை கொண்டு வருகிறவர். இருளிலிருந்து வெளிச்சத்தை அற்புதமாய் சிருஷ்டித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருளை நீக்கி மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சிருஷ்டிக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமானது ஒரு வெளிச்சத்தின் புத்தகம் என்று உலகமெங்கும் அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் முதல் அதிகாரமாகிய ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன தேவன், பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியாவில் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்கிறார். மல்கியா 4:2. புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்தில் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை பார்க்கிறோம். அதன் வெளிச்சம் சாஸ்திரிகளை அருமையாய் கிறிஸ்துவண்டை வழிநடத்தி கொண்டு சென்றது. மத்தேயு 2:9. அப்படியே புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. கிறிஸ்து உலகின் ஒளியாய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் இருண்டு கிடக்கிற உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக, கலங்கரை தீபமாக விளங்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பும் விருப்பமுமாகும். அவரே உங்களை பிரகாசிப்பிக்க செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலக பிரகாரமான வெளிச்சம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்தையும் பிரகாசிக்க செய்கிறவர், ஆத்துமாவையும் கூட பிரகாசிக்க செய்கிறவர். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. 119 சங்கீதம் 105 தேவன் தருகிற ஆலோசனைகள் எல்லாம் உங்களுடைய ஆத்துமாவுக்கு வெளிச்சமாக இருக்கின்றன. பாதை தெரியாமல் திகைக்கும் போது, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி உங்கள் பாதைகளுக்கெல்லாம் வெளிச்சம் தருகிறார். 32 சங்கீதம் 8 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு 1:19, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பரலோகம் முழுவதும் தேவ மகிமையின் வெளிச்சத்தால் நிறைந்திருக்கிறது. நீங்களும் அந்த மகிமைக்கு ஒப்பான ஒரு மகிமையை தரிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் பிரியமாயிருக்கிறது. 1 யோவான் 3:2. தேவ பிள்ளைகளே, அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துவீர்களா? மகிமையின் ராஜா மகிமையான தேவ தூதர்களோடு வெளிப்படும் காலம் சமீபமாய் இருக்கிறது அல்லவா? இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 19 மற்றும் 20 அதிகாரங்கள், மாலை லூக்கா 23 அதிகாரம் 1 25 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உலகத்திற்கு ஒளியாயிருங்கள். கர்த்தருடைய மகிமையை மற்றவர்களுக்குள் பிரகாசியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.